இரகசிய வருகையில் எடுத்து கொள்ளப்பட என்ன செய்யக்கூடாது, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பதில் காண லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்ப்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தில் இருதயம் என்றால் மனம் என்று அர்த்தம். பெருந்திண்டி என்றால் பெருந்தீனி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆடம்பரம் என்று அர்த்தம். வெறி என்றால் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களை பயன்படுத்தும் நிலையை குறிக்கிறது. லௌகீக கவலைகள் என்றால் உலக கவலைகள் என்று அர்த்தம். ஆக பெருந்திண்டி, வெறி, லௌகிக கவலைகள் நமக்கு இம்மூன்றும் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை அறிய தொடர்ந்து லூக்கா 21வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனத்தை வாசிப்போம். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆக இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட, அதாவது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இது இயேசுவே சொன்ன ஆலோசனை ஆகும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஜெப நேர ஒழுங்கு என்பது மிக முக்கியமான தேவையாகும். அது நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு சேர்க்கும்.